அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, இடைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடிய நபரா இருக்காங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்க உருவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே, இந்த வீடியோவை கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க, உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பாக்குறீங்க அப்படின்னா இது சரியான நேரத்துல வந்த ஒரு செய்கைங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல, எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனா உண்மை என்னன்னா எந்த தவறும் நடக்கலங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்துமுங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசைய நினைச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க புதுமையை விரும்புவாங்க. சிந்தனையில தனித்துவம், சுதந்திரம் இவங்க கிட்ட அடையாளமா இருக்கு. சமூக நலனை பத்தி அதிகமா இவங்க சிந்திப்பாங்க. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இந்த வீடியோ பதிவுல கும்பராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. உங்க வாழ்க்கையில இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உடல் நலம், குடும்பத்துல மகிழ்ச்சி, தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம், மாணவர்களுக்கு கல்வியில மேம்பாடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெய்வ அருளோட அறிகுறிங்க. வாழ்க்கையில் தடைபடும் விஷயங்கள் நீங்கி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி பெற போறீங்க. உங்களோட வாழ்க்கையில ராஜாதி ராஜ வாழ்க்கையா மாதிரி நல்லதெல்லாம் நடக்க போகுது. பொற்காலம் வரப்போகுது. நிதி, வணிகம், தொழில், குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்க போகுது. உடல் நலம் சீரா இருக்க போகுது. வருமானம் சிறப்பா இருக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
உங்க வாழ்க்கைய மாற்ற போகும் அந்த மறைந்த உண்மைய தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்க போகுதுங்க. சுதந்திரத்தை எப்போதும் நீங்க விரும்புவீங்க. நேர்மையான மற்றும் திறந்த மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குது. சாகச பயணம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுங்க. நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எப்போதுமே கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட நீங்க தயங்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில சனி பகவான் பலவிதமான நன்மைகளை அள்ளி வழங்க போறாரு. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மைங்க. ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் நிற்கிற இடம் தோல்வி இல்லைங்க, அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணும், ஆனால் உண்மையில் அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. பிறந்து பழைய பயணங்கள், பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன்னு அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுங்க. உங்க பாதம் மாறும், உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நேரம் தாமதமாகலாம், ஆனா நல்லது வராம போகாது. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிக்குதுங்க. அதனால நம்பிக்கைய மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருங்க. முடிவே இல்லைங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் நம்பிக்கையோட இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நிச்சயமா நடக்குங்க. வாழ்க வளமுடனுங்க. உங்களுடைய எண்ணம் போல நல்லதே நடக்கட்டும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. துர்கை அம்மன் மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கைய நிச்சயமா பலமா மாத்துங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும் நடந்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா குறைய போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், நீதி, நேர்மை உடையவங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. வேலை, தொழில் மற்றும் படிப்புல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கற்பனை திறன் மிக்கவங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமைய போகுதுங்க. காதல், திருமணம், இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல வேலை கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த
இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமை, அமைதி, ஒழுக்கம் உடையவங்க. வேலையில் இருந்த பிரச்சனை நீங்க போகுது. கல்வி, வேலை, தொழில், வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்க போகுது. கடன் மற்றும் எதிரி தொல்லைகள் இருக்காதுங்க. சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி கும்பம் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்க போகுதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றா? எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச ஆடைகளை அணிகிறவங்களா? இதுல யாருமே நிம்மதியா வாழ்றது கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாம நோய் நொடியும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், பச்சை நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலர். கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போகுதுங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமா இருந்துக்கோணுங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமோ இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு சாதகமா முடியுங்க. பணவரத்து திருப்தியா இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகள்ல முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க.
ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க போகுதுங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க. பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்குங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படித்து முடிப்பதில் கவனமா இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அடுக்கடுக்கா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. நீங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.